எபிரோன் என்ன அப்படின்றத பத்தி ஒரு மெயின் பாயிண்ட் இருக்கு. யாக்கோபு வந்து சொல்றான், தன்னுடைய குமாரர்களை ஆசீர்வதிச்சு முடிச்சுட்டான், எல்லாரையும் முடிச்சுட்டு அவன் மரிக்க போறான், சாகர தருவாய் விட்டான். இப்ப கடைசியில அவன் யோசேப்பை கூப்பிட்டு சொல்றான், என்னைய வந்து உனக்கு நீ ஒரு தயவு பண்ணணும், என்ன பண்ணணும்னா என்ன எகிப்துல அடக்கம் பண்ணிடாத, இதை எங்க போய் அடக்கம் பண்ணா எபிரோன்ல போய் அந்த ஹெப்ரோன் அப்படின்ற ஒரு ஹிட்டைட் ஏத்தியன் அவனுடைய ஏப்ராம் வந்து அந்த இதெல்லாம் 23 ஆதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சாரால் அடக்கம் பண்ணதான் முத அந்த இடத்த ஒரு பெரிய குகை, மக்பேலா அப்படின்னு ஒரு குகை எப்ரோன்ல. அந்த குகையை வந்து ஆபிரகாம் வந்து விலை கொடுத்து வாங்குறாரு. பின்னாடி நம்ம பாக்குறோம் ஆபிரகாமையும் அங்கேதான் அடக்கம் பண்ணிருக்கார்கள், ஈசாக்கையும் ரெபேக்காலையும் அங்கேதான் அடக்கம் பண்ணியிருக்கிறார்கள். அதெல்லாம் யாக்கோபு வந்து சொல்றான். அப்படிதான் நமக்கு தெரியும். ஏங்க ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு இறந்து போயிட்டாங்க, கல்லறையே இருக்குங்க அப்படின்னா, இல்ல அவர் ஜீவன்களுடைய தேவன் அப்படின்னு சொல்லி 3 பேரை கோட் பண்ணிருக்காரு. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, ஏன் அதை எதை கோட் பண்றாரு இயேசுன்னா, மோசேட்ட கர்த்தர் பேசுனதை கோட் பண்றாரு. மோசேட்ட என்ன சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருந்தேன்னு சொல்லல, இருக்கிறேன்னு சொல்றாரு. இந்த பாருப்பா, நான் வந்து ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு எப்படி தேவனாய் இருந்தேனோ அப்படியே உனக்கும் இருப்பேன் அப்படிலாம் சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் தேவனாய் நான் இன்னும் இருக்கிறேன் அப்படின்னா என்னன்னா, நான் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபுக்கு சொன்னது இன்னும் முடியலன்றாரு. நான் வேலை முடியல. ஏன் நான் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஆபிரகாம் கூப்பிட்டு என்ன சொன்னாரு, உன் சந்ததி. ஈசாக்கு என்ன சொன்னாரு, உன் சந்ததி. அப்புறம் யாக்கோப் என்ன சொன்னார், உன் சந்ததி. வாக்கு தத்தங்கள் உடன்படிக்கைகள் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப் என்பவர்களோடு பண்ணப்பட்டிருந்தாலும் அவர்களுக்காக மட்டும் பண்ணப்படவில்லை, அவர்களுடைய சந்ததிக்காக பண்ணப்பட்டது. அந்த சந்ததி என்று அநேகரை குறித்து சொல்லாமல் சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்படியே விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் சந்ததி என்று அறிவீர்களாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமிழுடைய வார்த்தை, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தை, ஆண்டவரே மலைகளை பெயர்க்கத்தக்க வார்த்தை, வழி இல்லாத இடங்களிலே வழியை உண்டாக்குகிற வார்த்தை, ஆண்டவரே எங்களை நோக்கி புறப்பட்டு வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். எங்களோட பேசுவீராக. தொடர்ந்து இந்த ஆளுகை பிரசனத்தை நாங்கள் அனுபவிக்க முடியும் உதவி செய்வீராக. Thank you, Lord. Ora branta reverende digara pronto rubode reprente digara. Ora branta remba canto rubron conto rivere antara barala barakra dure video to the bro. Thank you, Lord. Rembren canto rubron conto rubron to ruberon dalla baranta rividire granto rubedora brancante bro. Thank you, Father. Rembren candere bareon conto ribriande barea. Thank you, Lord. Thank you, Lord. Rebre Hunter Roncontir Hadarangandere Bareon Trudero Crantere Bareo. Thank you, Father. Englode Pesum. Englode Pesum. Thank you, Lord. Ribera Canter Bareon Trudera Conturber. Vida Gardaraba Cantere Remba Cantero. Heavenly Father, Rimbrentir Hunt Ruberonte Gedar Prantoro Cadara. Adara brondo remba canderi berayantu beduda brande remba taragadara brantero. Thank you, Father. Thank you, Father. Rembre kedero conto remba tira gandero pro teribedara. Orbadara hantu rimbera kedudu bediante vedere brande renko du pronte rila rampatara. Hallelujah. 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 எங்களோட பேசுவீரா. எங்களோட பேசுவீராக. எங்களோட பேசுவீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆதியாகமம் 24 அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 24:9. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியும் ஆகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்திற்கும் என் இனத்தார்கத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனும் ஆகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். அதற்கு அந்த ஊழியக்காரன்,
அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தாலே ஆகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். இன்னொன்னு 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். அப்படியே தாவீது தன் 2 மனைவிகளாகிய யெஸ்ரயேல் ஊராளான போதும் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 29வது வசனம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நான் என் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட போகிறேன். ஏத்தியனான எப்ரோனின் நிலத்தில் உள்ள குகையிலே என்னை என் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு அந்த குகை கானான் தேசத்திலே மம்ரேக்கு எதிராக மக்பேலா எண்ணப்பட்ட நிலத்தில் இருக்கிறது. அதை நமக்கு சொந்த கல்லறை பூமியா இருக்கும்படி ஆபிரகாம் ஏத்தியனாகிய எப்ரோன் கையில் அதற்குரிய நிலத்துடனே வாங்கினார். அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபேக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினேன். போதும். ஓகே, 3 பகுதிகள் பார்த்தோம். ஒண்ணு வந்து ஆதியாகமத்துல இருந்து ஆபிரகாம் தன் ஊழியக்காரர் கட்டளையிடுற பகுதி. 2வது ஆதியாகமம் 49ல யாக்கோபு பேசினது. அதுக்கப்புறம் இப்ப பேசினது. அப்புறம் தாவீதை பத்தி படிச்சோம். நான் ஆதியாகமம் 24 முன்னாடி வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தாவீது ஆரம்பிக்கிறேன். தாவீதை கர்த்தர் ராஜாவாக தெரிந்து கொண்டார். ஆனால் அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பின்பு பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரச்சனை மேல பிரச்சனை. எந்த அளவுக்குன்னா தெரிந்து கொள்ளாம இருந்தாருன்னா போதும், விஷயம்லாம் இல்ல, அவன் உயிருக்கே ஆபத்துக்கு ஆயிடுச்சு. தரிசனம், ஆண்டவர் கொடுத்த தரிசனம் நிறைவேறலன்றது ஒரு பிரச்சனை. தரிசனத்துக்காக கீழ்ப்படிஞ்சு போய் உயிருக்கே ஆபத்து வந்தா எப்படி இருக்கும்? சில பேர் அப்படிதான் யோசிக்கிறாங்க. என்னன்னா நமக்கு வந்து ஆண்டவர் வாக்கு பண்ணாரு, அன்னையில இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சு. ஜெரிசாவில் சொன்னார், ஃபெய்த் ஜேர்னின்னு ஆரம்பிச்ச பிறகுதான் எனக்கு நிறைய பிரச்சனைனாரு. அது வரைக்கும் அந்த அளவு என் கூட பிரச்சனையே வரல, நிறைய பிரச்சனை. ஆனா அதோட ஒன்று சொன்னாரு, ஆனால் அதிக ஜெயங்களையும் நான் பார்த்திருக்கிறேன் சொன்னாரு. நிறைய சாதனைகள் சாட்சிகளும் வந்திருக்கு. சோ விசுவாச ஜேர்னின்றது ஈஸி கிடையாது. யாரு ஆண்டவரே அப்படி சொல்லல. விசுவாசத்தின் நல்ல போராட்டம் என்று பவுல் சொல்லுகிறார். சோ அதுல நிறைய சவால்கள் வருகிறது. ஏன்னா சாதாரண வேலையில தேவ ராஜ்யத்தை கொண்டு வருகிற வேலை நம்ம பண்ணி கொண்டிருக்கிறோம். நீங்க ஒரு வேலை பார்க்கலாம், இல்ல ஒரு தொழில் பண்ணலாம், ஒரு ஊழியம் செய்யலாம், ஏதோ ஒரு ஊழியம் செய்யலாம். நீங்க என்ன செஞ்சாலும் தேவ ராஜ்யத்தை கொண்டு வர பார்க்கிறீங்க. ஆகவே பிசாசின் ராஜ்யம் பிரச்சனை பண்ணுது, எதிர்த்து நிக்குது. எதிர்த்து நிக்காம இல்ல, அது ஆண்டவருக்கு தெரியும், இது நடக்கும்னு அவர் முதலே சொல்லிட்டாரு. ஆனா அதோட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜெயத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். அடுத்து என்ன சொல்றாருன்னா நிச்சயமாக உதவிகள் அனுப்பப்படும் என்று சொல்லுகிறார். உதவிக்கரங்கள் அனுப்பப்படும். கௌதம், can you help me? God is sending angelic help this week. God is sending angelic help to you and your wife, particularly to your wife also. Teliva, God is telling me there is an angelic help. Something is going to get ஒரு breakthrough is going to happen. Something is going to எது உங்களுக்கு பாரமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, எது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நெருடலா இருக்கா, நெருடல் இல்ல, ஹெவினஸ், some kind of heaviness, something is dragging you down, God is breaking it off, and there's going to be angelic manifestation, ministration and manifestation this week. The hand of the Lord is with you. ஓகே, கர்த்தருடைய ஒரு பெருக்கத்தின் காலத்துக்குள்ள நீங்க கால எடுத்து வச்சிருக்கீங்க. ஒரு மிகப்பெரிய பெருக்கத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க. இட்ஸ் கோயிங் டு பிகின் அண்ட் அப்படியே பெருகிட்டே போகும். ஒரு பெரிய ஒரு ஊற்றுல தண்ணீர் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போன எப்படி இருக்கும், அந்த மாதிரி கர்த்தர்
செய்யப்போறார். இந்த நாட்கள்ல அவருடைய Amen. கிரியை நீங்க அனுபவிக்க போறீங்க. You're going to enjoy the work of God's hands. Amen. Amen. Enjoy now. Okay. சோ இங்க பாத்தீங்கன்னா தாவீதுக்கு வந்து பிரச்சனை ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. என்னடா இவ்வளவு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நான் ரொம்ப நினைச்சிட்டு இருக்கான். இப்படிதான் அவனுடைய லைஃப். எந்த அளவுனா இப்ப அவனுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. சவுல் இல்ல, இறந்து போயிட்டான். ஆனாலும் நம்ம படிக்கிற காலகட்டத்துல சவுல் இறந்துட்டான். ஆனாலும் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு டவுட் இருக்கு. என்னது அப்ப ஆண்டோட போய் கேக்குறான். அவன் ஏன்னா ஜிக்லாக்ன்ற இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லாரும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அது ஒரு பெரிய போராட்டம் பண்ணி யுத்தம் பண்ணி எல்லாரையும் காப்பாத்தி கொண்டு வந்தான். சோ அதனால கொஞ்சம் பயம் இப்ப. அஹ் அஹ் அதாவது தரிசனம் உங்களுக்கு இருக்குது. தரிசனத்தை காப்பாத்தணும்னு போறீங்க. அந்த டைம் சில நேரம் ஓ, தனிப்பட்ட சர்வைகளுக்கே கொஸ்டின் வர மாதிரி வந்துருது. தரிசனத்தை அப்ப மறந்துட்டு தாவீதுக்கு அப்படிதான் ஆயிடுச்சு. நம்ம உயிரோட இருந்தா போதுன்ற அளவுக்கு சவுல் விட்டு ஓடி போயிட்டான். அவன் சொல்றான், என்றைக்கா ஒரு நாள் சவுல் என்னை கொன்று போடுவான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்க போறான். அங்கேயும் பிரச்சனை வந்துருச்சு. இங்கதான் அதுதான் அவனுக்கு பிரச்சனை. என்னன்னா சவுலுக்கு பயந்து போனா அமலேக்கியர் பிரச்சனை வருது. என்னடா பிரச்சனை அப்படின்னு வரணும்னு முடிவோட இருக்கா. நமக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்துகிட்டே இருக்கேன்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். ஆனா அங்க போனா அமலேக்கியரோட பிரச்சனை வந்துருச்சு. ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. ஆனால் கர்த்தர் அதுல அவனை விடுவிக்கிறார். அவனை காப்பாற்றுறார். காப்பாற்றி கடைசியில அவன் வந்து இப்ப சவுல் இல்ல. ஆனாலும் இப்ப இருந்த ஒரு டவுட்ல இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன எங்க போயிருக்கலாம்? யூதாவின் பட்டணத்துல இருக்கலாம். ஏன்னா யூதா தான் அவனுடைய ஸ்கோத்திரம், சொந்தக்காரர்கள். அவர்கள் அவனை தலைவனாக ஏற்கனவே பார்க்கிறவர்கள். அதனால அவனுக்கு ஒரு சேஃப் ஜோன் அது. அதனால அவன் கேட்கிறான், ஆண்டவரே இங்க போயிருக்கலாமா? வேற சத்துருக்கள் வரமாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அவனுக்கு. அதனால அவன் நினைக்கிறான், ஆண்டவரே நான் யூதாவின் பட்டணங்களும் ஒன்றுல போய் இருக்கலாமா அப்படின்னு கேட்கிறான். இருன்றாரு. போனோடனே அடுத்து கேட்கிறான், எந்த பட்டணத்துல இருக்கலாம் அப்படின்னு கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்ற இடம் தான் எபிரோனுக்கு போன்றாரு. எபிரோனிலே தாவீதுக்கு அநேக நன்மைகள் நடந்தது. அதை நம்ம பார்க்கலாம். பை த வே நான் இது வந்து இந்த தாவீதுடைய அருளின கிருபைகள் அதுலதான் நான் பேசிட்டு இருக்கேன். அந்த இது தாவீதுக்கு அருளின கிருபை அப்படின்னு சொல்லி அந்த லா ஆஃப் கிரேஸ் கிருபை பிரமாணம் பேசிட்டு இருக்கேன். அதோட தொடர்ச்சி தான் இது. இடையில 2 வீக் நம்ம கொஞ்சம் டைவர்ஷன் எடுத்தோம். இப்ப 2 மீட்டிங் டைவர்ஷன். இப்ப திரும்ப we are coming back to the subject. ஓகே. சோ ஆண்டவர் சொல்றாரு எப்ரோன்ல போயிரு. ஹெப்ரோன் அங்க போயிரு அப்படின்றாரு. சோ ஹெப்ரோன்ல தான் தாவீது இவென்ச்சுவலா இஸ்ரேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். முதல்ல ஹெப்ரோன் போன முதல்ல நடந்தது யூதா மனுஷர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு முழு இஸ்ரவேலும் 2 சாமுவேல் 5 படிச்சீங்கன்னா தெரியும். முழு இஸ்ரவேலரும் அங்கேதான் அவனை ராஜாவாக ரெக்கக்னைஸ் பண்றாங்க, ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு அவனுடைய ராஜ்யபாரம் அங்கிருந்து தூங்குகிறது ஃபுல் இஸ்ரேல் மேல. இதெல்லாம் ஹெப்ரோன்ல நடக்குது. ஆனா ஆண்டவர் அவனை போக சொன்னது எபிரோன்ல போய் இரு அப்படின்னு சொன்னாங்க. சோ எபிரோன்ல ஏன் இருக்க சொன்னாரு? ஏன் எபிரோனில் இருக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி அதுதான் நீங்க நான் பார்க்க போறோம். ஓகே. இப்படி சொல்லலாம், பிளெஸிங்ஸ் ஆஃப் ஹெப்ரோன் அப்படின்னு சொல்லலாம். எபிரோனின் ஆசீர்வாதங்கள் அப்படின்னு கூட இந்த டைட்டில் சொல்லிக்கலாம். சோ ஏன்னா அதை பத்தி தான் பார்க்க போறோம். எபிரோன் ஏன் இருக்க சொன்னாரு, நமக்கு எபிரோன்னா என்ன அர்த்தம் என்பதை நாம் பார்ப்போம். இங்க வந்து அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நான் படிச்சோம். எபிரோன் என்ன அப்படின்றது பத்தி ஒரு மெயின் பாயிண்ட் இருக்கு. யாக்கோபு வந்து சொல்றான், தன்னுடைய தன்னுடைய குமாரர்களை ஆசீர்வச்சு முடிச்சுட்டான் எல்லாரையும். முடிச்சுட்டு அவன் மரிக்க போறான், சாகர தருவாய் விட்டான். இப்ப கடைசியில அவங்க யோசேப்பை கூப்பிட்டு சொல்றான், என்னைய வந்து நீ ஒரு தயவு பண்ணணும். என்ன பண்ணணும்னா, என்ன எகிப்துல அடக்கம் பண்ணிடாத. இதை எங்க போய் அடக்கம் பண்ணணும்னா எபிரோன்ல போய் அந்த ஹெப்ரோன் அப்படின்றவன் ஒரு ஹிட்டைட் ஏத்தியன். அவனுடைய ஏப்ராம் வந்து அந்த இதெல்லாம் 23 ஆதிகாரம் 23 படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சாரால அடக்கம் பண்ணதான் முத அந்த இடத்த ஒரு பெரிய குகை, இது மக்பேலா அப்படின்னு ஒரு குகை எபிரோன்ல. அந்த குகையை வந்து ஆபிரகாம் வந்து விலை கொடுத்து வாங்குறாரு. அந்த எபிரோன்றவன்ட்ட ஏத்தியன்ட்ட வாங்கி அவன் சொன்னா ஃப்ரீயாவே எடுத்துக்கோங்க, நீங்க பெரிய ஆளு. பஞ்சம் பிழைக்க வந்த ஏப்ரஹாம் வந்து வாழ்வாதாரம் தேடி வந்த ஏப்ரஹாம் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சீமானா இருக்கிறான், மிகப்பெரிய மனிதனா இருக்கிறான். எந்த அளவுக்குன்னா அவன் வந்து சொல்றான், எப்ரோன் சொல்றான், ஐயா நீயே எடுத்துக்கோ, எனக்கு காசெல்லாம் கொடுக்க வேணாம். அவன் சொல்றான், ஏப்ரஹாம் சொல்றான், இல்ல நான் யார்கிட்டையும் சும்மா வாங்க விரும்பல, நீங்க அதுக்கான விலையை சொல்லுங்க. அந்த விலையை சொல்றான். சொன்னோடனே அந்த விலையை கொடுத்து கல்லறை வாங்கி கல்லறையிலே சாரா அடக்கம் பண்றாங்க. பின்னாடி நம்ம பாக்குறோம், ஆபிரகாமையும் அங்கேதான் அடக்கம் பண்ணுகிறார்கள். ஈசாக்கையும் ரெபேக்காலையும் அங்கேதான் அடக்கம் பண்ணியிருக்கிறார்கள். அதெல்லாம் யாக்கோபு இந்த இடத்துல சொல்றான். அப்படிதான் நமக்கு தெரிய வருது. சோ லேயாலையும் அங்க அடக்கம் பண்ணேன் அப்படின்றான். சரியா? சோ என்ன சொல்றோம்னா, அங்கதான் என்னையும் போய் நீ அடக்கம் பண்ணணும் அப்படின்றான். சோ அப்ப எபிரோன் என்பது என்ன இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல நிறைய விஷயங்கள் வேற இருக்கலாம். பட் அது பிரைமரிலி
It was the place where the patriarchs were laid to rest. முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் அடக்கம் பண்ணப்பட்ட இடம், அங்கு வைக்கப்பட்ட இடம் அது. சோ இந்த இந்த கல்லறை எதை குறிக்கிறது? ஓகே, இந்த கல்லறை கல்லறைலாம் எரிஞ்சுன்றது எதை குறிக்கிறது? ஏன் இது ஒரு மென்ஷன் ஆகுது? அண்ட் ஆண்டவர் வந்து எப்ரோனுக்கு அவனையா போக சொன்னாரு அப்படின்னா, இவர்கள் மரித்து விட்டார்கள். ஓகே, இவர்கள் மரித்து விட்டார்கள். ஆனால் கர்த்தர் இவர்களோடு செய்த உடன்படிக்கை ஜீவனோடு இருக்கிறது. ஓகே, எந்த அளவுக்குன்னா இவங்க மரிச்சாங்கன்னே இயேசு ஒத்துக்க மாட்டேங்கிறார். அவர் சொல்றாரு ஜீவனுள்ளோருடைய தேவன் சொல்லிட்டு, அதனால ஆபிரகாம், ஈசாக்கின் யாக்கோபின் தேவன் மோசேட்ட வந்து சொல்றாரு. இன்ட்ரெஸ்டிங்கா பாத்தீங்கன்னா மோசேட்ட சொல்றது ஜீசஸ் எடுத்து கோட் பண்ணாரு. நான் இப்ப ரீசெண்டா தான் மோசஸ்ட்ட சொன்னதை படிச்சு பார்த்தேன். அது ஜீசஸ் சொன்னாரு தெரியும். இயேசு சொல்றாரு அவர் மரித்தோருக்கு ஜீவனுள்ளோருக்கு தேவனா இருக்காருன்னு சொல்லிட்டு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் சொல்றாரு. ஏங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இறந்து போயிட்டாங்க, கல்லறையே இருக்குங்க அப்படின்னா, இல்ல அவர் ஜீவனுள்ளோருடைய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரை கோட் பண்ணிட்டு இருக்காரு. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, ஏன் அதை எதை கோட் பண்றாரு இயேசுன்னா, மோசேட்ட கர்த்தர் பேசுனதை கோட் பண்றாரு. மோசேட்ட என்னமா சொல்றாரு? நான் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனுமாய் இருந்தேன்னு சொல்லல, இருக்கிறேன்னு சொல்றாரு. வித்தியாசம் புரியுதா? நான் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். இருந்தேன்னு இல்ல. ஏன் இருக்கிறேன்னு சொல்றாரு? ஏன் இயேசு அதை எடுத்து போய் அவரு இஸ் தி காட் ஆஃப் தோஸ் ஹூ ஆர் அலைவ், ஜீவனுள்ளோருடைய தேவன் ஏன் இந்த இடத்துக்கு கோட் பண்ணிட்டு இருக்காரு? ஏன் இருந்தேன்னு சொல்லாம இருக்கிறேன்னு சொல்றாரு? ஏன் சொல்றாருன்னா, ஆபிரகாம் உயிரோடு இல்ல, ஈசாக்கு உயிரோடு இல்ல, யாக்கோபு உயிரோடு இல்ல. ஆனால் இவர்களோடு நான் செய்த உடன்படிக்கை உயிரோடு இருக்கிறது என்பது மட்டுமல்ல, இவர்களுடைய சந்ததியும் உயிரோடு இருக்கிறது. See, we should understand when we get saved, God is not coming and telling us, see, I was the God of Abraham, Isaac, and Jacob. Now I want to become your God. No. He's telling, I am the God of Abraham, Isaac, and Jacob. And I am your God. I want to become your God. I am your God. Why? You, by faith in Christ Jesus, you are also seed of Abraham, Isaac, and Jacob. அதாவது தமிழ்ல சொல்லிடுறேன், இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன் நிறைய. ஆண்டவர் வந்து என்ன சொல்லலைன்னா, இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டு வரீங்கன்னா அவங்ககிட்ட வந்து என்ன சொல்லலைன்னா, இந்த பாருப்பா நான் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எப்படி தேவனாக இருந்தேனோ அப்படியே உனக்கும் இருப்பேன் அப்படிலாம் சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாய் நான் இன்னும் இருக்கிறேன். அப்படின்னா என்னன்னா, நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சொன்னது இன்னும் முடியலன்றாரு. நான் வேலை முடியல. ஏன் நான் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆபிரகாம் கூப்பிட்டு என்ன சொன்னாரு? உன் சந்ததி. ஈசாக்கு என்ன சொன்னாரு? உன் சந்ததி. அப்புறம் யாக்கோபு என்ன சொன்னார்? உன் சந்ததி. வாக்குத்தத்தங்கள், உடன்படிக்கைகள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பண்ணப்பட்டிருந்தாலும் அவர்களுக்காக மட்டும் பண்ணப்படவில்லை, அவர்களுடைய சந்ததிக்காக பண்ணப்பட்டது. அந்த சந்ததி என்று அநேகரை குறித்து சொல்லாமல் சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்படியே விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் சந்ததி என்று அறிவீர்களாக. என்னன்னா தாவீதுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு இந்த இடத்துல. ஆண்டவர் நம்மளை காப்பாத்துவாரா? நம்ம சுகமா இருப்போமா? நமக்கு சேஃபா இருப்போமா? எதுக்கும் டவுட். எந்த ஊர்ல இருக்குன்னு தெரியல. எந்த ஊர்ல இருந்தாலும் ஏதாவது பிரச்சனை வருது. இஸ்ரவேலுக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லி பயந்து போய் சவுல் தேடுறான்னு சொல்லிட்டு பெலிஸ்தர் தேசத்துல போய் ஒரு ஓரமா உட்காந்துருவோம், ஒரு பெட்டி கடையை போட்டு உட்காந்துருவோம். தாவீது நினைச்சானே என்னன்னு தெரியல. பேசாம உட்காந்து டேவிட் அண்ட் சன்ஸ் ஒரு பெட்டி கடையை போட்டு உட்காந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சானா நிம்மதியா இருக்கணும். அங்க போனா அங்க பிரச்சனை வருது. இப்ப என்னதாங்க பிரச்சனை? என்னங்க சாமுவேல் தலையில ஊத்துனதான் பிரச்சனையா? என்ன அழைப்பு எல்லாம் நல்லா இருக்கு, இவ்வளவு பிரச்சனை வருது, இப்படி எல்லா பக்கமும் இந்த தாக்குதல் வந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற லெவல்ல தாவீது யோசித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனை நடத்தின இடம் தான் எபிரோன். ஏனென்றால் எபிரோன் முற்பிதாக்களின் கல்லறை. ஆனால் அங்கே இருந்து அந்த கல்லறை மேல் வளர்ந்து பரவி இருக்கிறது கர்த்தருடைய உடன்படிக்கையின் உண்மை. The covenantal faithfulness of God, the covenantal essence of God is growing, it is overflowing in Hebron. ஓகே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பண்ண உடன்படிக்கையை கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையை நிறைவேற்றினார். ஓகே, அவங்கள எல்லா விதத்திலும் நடத்தி வந்தார், ஆசீர்வதித்தார், எல்லா நன்மையும் செய்தார். ஆனா இன்னும் அது ஓப்பன்ல இருக்கு. அங்க ஒரு கவுண்டர் ஓப்பன் ஆயிருக்கு. என்ன கவுண்டர்னா உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களின் கவுண்டர். உடன்படிக்கையின் கர்த்தருடைய உடன்படிக்கையின் உண்மையின் கவுண்டர் வந்து அங்க ஓப்பன் ஆயிருக்கு. அங்க ஓப்பன்ல இருக்கு. அதனால அங்கே வந்தா அங்கே போய் எடுத்துக்கொள்ளலாம், அங்கே போய் பெற்றுக்கொள்ளலாம். இப்ப வந்து எப்படின்னா நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது, தண்ணி கொடுக்குதுன்னு வைங்க.
நல்ல தண்ணி குடுக்குதுன்னு நினைக்கிறேன். குடுக்குது நம்புவோம். ஸோ நல்ல தண்ணி குடுக்குது. நல்ல குவாலிட்டி தண்ணி. ஏன்னா மெட்ரோ வாட்டர் அதெல்லாம் வருதுல்ல. இப்ப நல்லா வருதுன்னு நான் நம்புறேன். தெரியல எனக்கு எப்படி இருக்குன்னு. எங்களுக்கு ஊட்டிலாம் பார்த்தீங்கன்னா சூப்பர். நல்லா இருக்கும் தண்ணி. அந்த தண்ணிய அப்படியே நம்ம சூடு பண்ணி குடிச்சிடலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். அது கவர்ன்மெண்ட் நல்லா இருக்கனாலயா, இல்ல தண்ணி நல்லா இருக்கனாலயான்னு தெரியல. ஏதோ ஒண்ணு. ஆனா நல்லா இருக்கு. ஸோ இப்ப ஒரு பைப் வச்சுட்டாங்கன்னு வைங்க ஒரு இடத்துல. அவங்க வந்து அந்த பைப் வச்சுட்டு போயிட்டாங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிற மக்கள், அந்த அந்த மக்கள் அந்த ஊருக்கு சொந்தக்காரர்கள், அதுல குடியுரிமை பெற்றிருக்கிறவர்கள், அவங்க வந்து தாராளமா என்ன பண்ணலாம்? தண்ணீய எடுத்துக்கொள்ளலாம். ஆனா குழாய்க்கு போணும். குழாய்க்கு போனா அங்க நிச்சயமா தண்ணி நல்லா தண்ணி வர்ற ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டு பக்கம் தண்ணி வரலன்னா, அத யோசிச்சு பார்க்காதீங்க. நல்ல ஏன்னா நம்ம கத்தோட உடன்படிக்கை பத்தி பேசுறோம். சரியா? அது நல்ல தண்ணி வரும். ஸோ நல்ல தண்ணி வர இடம், ஒரு இடம் அப்டின்னா, அந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்றோம்? அந்த குழாய தொறந்தா கண்டிப்பா தண்ணி வரும். அதே மாரி தான் ஹெப்ரோன்ல போய் இருக்கும்போது, தாவீத ஆண்டவர் ஹெப்ரோனுக்கு சொன்னது எதுக்குன்னா, அங்க போய் உட்கார்ந்து என் உண்மையை மேய்ந்து கொள். கர்த்தரை நம்பி நன்மை செய். சங்கீதம் 37 கர்த்தரை நம்பி நன்மை செய். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அந்த சத்தியம்ன்றது இட்ஸ் டாக்கிங் அபௌட் த ட்ரூத்ஃபுல்னஸ் அண்ட் த ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட். தேவனுடைய உண்மையை மேய்ந்து கொள். சோ ஆண்டவர் எப்ரோனுக்கு சொல்றாராம். ஆஸ்க்ஸ் ஹிம் டு கோ டு ஹெப்ரோன். எபிரோன்ல போய் இருப்பா, அங்க இருப்பா முதல்ல. ஏன்னா, இப்ப எனக்கு உடன்படிக்கையில உனக்கு டவுட் வந்துருச்சு. உனக்கு டவுட் வந்தா, நீ என்ன பண்ணு? ஹெப்ரோனுக்கு போ. போய் ஹெப்ரோன்ல உட்காரு கொஞ்ச நேரம். உட்கார்ந்து கர்த்தர் என்ன செய்தார்? எப்படிப்பட்ட காரியங்கள் செய்தார்? அவர் எப்படிப்பட்டவர்? என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வாழ்க்கையில செய்ததை நீ நினைச்சுக்கோ. ஓகே. பைபிள்ல நெறைய காரியங்கள் இருக்கு. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எப்படிலாம் நன்மை செய்வார் என்பது. அது நம்ம பல விதத்துல அத படிக்கலாம். ஒண்ணும் தப்பில்ல. ஆனா, தேர் இஸ் அ பிளட் கனெக்ஷன் ஃபார் அஸ் வித் வாட் காட் ஸ்போக் டு ஏப்ரகாம், ஐசக் அண்ட் ஜேக்கப். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவர்களோடு கர்த்தர் பேசினது. அதோடு நமக்கு ஒரு ரத்த தொடர்பு இருக்கிறது. அப்படின்னா என்ன? நாம வந்து சம்பந்தப்பட்டவர்கள். வி ஆர் ரிலேட்டட். சிலர் நம்ம ஆட்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது போவாங்க, ஒரு ஊருக்கு போவாங்க, யாரையா பார்ப்பாங்க, பேசுவாங்க. அப்ப அப்படியே பேசிட்டே இருக்கும்போது, திடீர்னு நம்ம ஆளுங்க சில பேர் கண்டுபிடிச்சுருவாங்க. "ஏய் இவங்க நம்ம சொந்தக்காரன் போல" அப்படின்னு. கண்டுபிடிச்சுட்டோம்னா ஒரு பெரிய ஆனந்தம் வந்துரும். அப்படியே கேட்பான். "நீங்க இந்த ஊரா? இவங்களா? அந்த இவரு உங்களுக்கு தெரியுமா? அவரு உங்களுக்கு தெரியுமா? ஏய் அவரு வேற யாரும் இல்லங்க. அவரோட சித்தப்பாங்க, என் பெரியப்பாங்க. அவரோட ஓ இவங்களா நீங்க?" அப்படின்னு அந்த கனெக்ஷன் எஸ்டாப்லிஷ் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். கையிலயே பிடிக்க முடியாது. அதுவும் இங்க இல்ல. வெளிநாட்டுக்குல்லாம் போய் 2 பேரும் அப்படி மீட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. ஒரே ஊர்க்காரன். ஊர்க்காரன் மீட் பண்ணாலே ரொம்ப சந்தோஷப்படுவாய்ங்க. ம். அ எ எ வேற ஒரு ஊருக்கு போறீங்க. அப்ப இது உங்க சொந்த ஊரா? அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓ! அந்த ஊரா நீங்க? அந்த ஊர்ல எந்த இடம்? அதுவும் உங்க உங்க தெரு அப்படிலாம் இருந்தா எப்படி இருக்கும்? அதே மாரி வந்து சொந்தமா அதுக்கே ரொம்ப எக்ஸைட்மென்ட் ஆகுது. சொந்தக்காரங்களா இருந்தா, ம் நீங்களும் அவங்களும் சொந்தம் அப்படிலாம் கண்டுபிடிச்சுட்டாங்கன்னா, சில பேர் கையிலேயே பிடிக்க முடியாது. ரொம்ப இதாயிருவாங்க. அந்த மாரி தான் பாருங்க. இது ஏதோ ஆபிரகாம் கதை, ஈசாக்கு கதை, யாக்கோபு கதைன்னு கிடையாது. ஏன்னா, உடன்படிக்கை பண்ணினவர் வெறும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடன் நிறுத்தவில்லை. அவர்கள் சந்ததிக்கு என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே, இவன் எப்ரோன்ல வாசம் செய்யும்போது, அவன் எ அது 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 ஒரு சிம்பாலிக்கா எதை குறிக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் தாவீதுட்ட சொல்றாரு, "நீ உன் சத்தியத்தை இன்னும் மேய்ந்து கொள். இல்ல உண்மையை மேய்ந்து கொள். நீ யோசித்து பார். நீ சிந்திச்சு பார். இவர்கள் வாழ்க்கையில் நான் நடத்தினதை சிந்தித்து பார். இவர்கள் சந்ததிக்கு நான் சொல்லியிருக்கிறதை யோசித்து பார். அப்ப நீ அததான் வர்ற." ஓகே. ஏன்னா, இப்ப கர்த்தருடைய உண்மைய பத்தி இப்ப டவுட் வந்துருச்சு. தாவீதுக்கு. காப்பாத்துவாரா கர்த்தரு? ஏன்னா, எங்க போனாலும் பிரச்சனையா வருதே. நமக்கும் அந்த மாரி நடக்குது. சில நேரங்கள்ல சில புது புது பிரச்சனைகள், நம்ம நினைச்சு பார்க்காத பிரச்சனைகள், சந்தித்திராத பிரச்சனைகள் புதுசா வருது. அதுக்கு தீர்வு கிடைக்கிற மாரி தெரியல. அப்போ ஒரு கேள்வி வருது. போன முறை ஆண்டவர் காப்பாத்துனாரு. இந்த வட்டம் காப்பாத்துவாரா? போன முறை அவர் காப்பாத்தும்போது, அவர் முன்னாடி நடந்தப்போ, அது வேற ஒரு நம்ம சிச்சுவேஷன்ல இருந்தோம். வேற ஒரு இடத்துல இருந்தோம். வேற ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருந்தோம். மேபி முன்னாடி நீங்க சொல்லலாம், நான் முன்னாடி நான் போய் ஜெபிச்சுட்டு இருந்தேன் பிரதர். அந்த டைம் நல்லா இருந்தேன். இப்ப என்னால ஆனா அந்த அளவு நான் இல்ல. ஐ அம் நாட் ஹியரிங் காட் ப்ராப்பர்லி. அப்படிலாம் டவுட் வரலாம் உங்களுக்கு. உங்க சூழ்நிலைகள் வேற மாரி இருக்கலாம். அப்படி நீங்க கொஸ்டின் பண்ணலாம் அத. அது மாரி போய் செய்வாரா? அதே மாரி போய் நடக்குமா? அந்த காரியங்களை நான் நம்பலாமா? கேன் ஐ பேங்க் ஆன் த ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட்? தேவனுடைய உண்மையை நான் நம்ப முடியுமா? கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை நான் நம்ப முடியுமா? அப்படிலாம் உங்களுக்கு டவுட் வருதுன்னா, நீங்கள் வாழ வேண்டிய இடம் எபிரோன். எபிரோன். எபிரோன்ல போய் நீங்கள் வாழ வேண்டும். எபிரோன்ல வாழ்றதுன்னா என்ன? அப்படின்னு தான் இன்னைக்கு நான் பேச போறேன். எபிரோன் அதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆதியாகமம் 24 படித்தோம். ஆதியாகமம் 24 ஓகே. சோ இப்ப தாவீது ராஜா, அவன் ராஜாவாகுறதுக்கே எது தேவைப்பட்டிருக்கு? ஹி ஹேட் டூ கோ பேக் டூ எப்ரோன். எபிரோன்ல தான் துவங்குது. அவன் எருசலேமில் 33 வருஷம் ஆண்டான். ஆனால் முதல் 6½ வருஷம் வந்து அவன் ஆண்டது 7 வருஷம் ஏறக்குறைய ஆண்டது எபிரோன்ல.
எபிரோன்ல தான் அவன் I would say in Hebron he gained maturity as a king so that he could rule from entire Jerusalem. அதே போல பாத்தீங்கன்னா நாமும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஆளுகிற கிருபை அதை சுதந்திரிப்பதற்கு இல்லைன்னா அதனுடைய சுதந்திரிக்க அதை வெளிப்படுத்துவதற்கு டு மேனிஃபெஸ்ட் இட், அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறை ஆக்குவதற்கு கர்த்தர் நம்மை முதலாவது அழைக்கிறார் எபிரோன். எப்ரோன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கே கர்த்தர் எப்படி உண்மை உள்ளவர் என்பதை நாம் பார்க்கிறோம். சோ இப்ப எப்ரோன்ல ஆபிரகாமின் கல்லறை இருக்கிறது, ஈசாக்கின் கல்லறை, யாக்கோபின் கல்லறை இருக்கிறது. அதை தாண்டி இன்னும் அதிகமாய் இன்னும் மற்றவங்களுடைய இது இருக்குது. சோ பேசிக்கா இப்ப எப்ரோன்ல இருக்கிற நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவர்கள் வாழ்க்கையில் நடந்த காரியங்களை, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள், கர்த்தர் என்னென்ன செய்தார், என்ன அவங்க இது பண்ணார் அப்படின்றத நாம் மேய்ந்து கொள்ள வேண்டும். அதை அப்படியே டுவெல் பண்ணணும், அதை அப்படியே படிக்க வேண்டும், அதை வாசிக்க வேண்டும். நிறைய பேருக்கு பைபிள் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு கூட ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன், நான் சொல்றது இதெல்லாம் பைபிள் இருக்கான்னு என்று கேட்கிறாரு அவரு. என்னங்க படிக்கலையா நீங்கன்னு கேட்டேன். இல்லையா, நல்லா கேள்விப்பட்டதே இல்லையே. என்ன ப்ராப்ளம்னா, நிறைய பேர் பைபிள் படிக்கிறதே செய்திகளை வச்சுதான் படிக்கிறாங்க. பிரசங்கியார் என்ன பேசுறாரோ அதுக்கு இருக்கிறத மட்டும் படிச்சுக்கிறது, மற்றவங்க என்ன இருக்குன்னு கூட தெரியாது. எது யாராமோ எதுக்கெல்லாமோ படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நாம் அதுக்கெல்லாம் படிக்கல. நாம் படிக்கிறது எதுக்காக படிக்கிறோம் என்றால், கர்த்தருடைய உண்மையை மேய்ந்து கொள்ளும்படி, அறிந்து கொள்ளும்படி நாம் படிக்கிறோம். ஏனென்றால் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபோட பண்ணின உடன்படிக்கைகள் எல்லாமே அவர்கள் சந்ததியோடு பண்ணப்பட்டது. அந்த சந்ததி நாம் தான். கிறிஸ்துவின் மூலமாக நாமே ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். நானே என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஆபிரகாமின் சந்ததி நாம், அந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்திருக்குன்றதெல்லாம் திரும்ப திரும்ப பேசுறது போல இருக்கு. ஏன்னா நம்முடைய ஐடென்டிட்டில வேற எங்கேயோ ரூட் ஆயிருக்கு. நம்ம இதுன்னு நினைக்கிறோம். நம்ம இப்படி நான் ரொம்ப பாவப்பட்டவன், எனக்கு ஒண்ணு தண்ணி தெரியாது, எனக்கு யாருமே தெரியாதுங்க, எனக்கு ஒண்ணுமே பேக்ரவுண்டே இல்லைங்க, நான் என்னங்க பண்ண முடியும் நினைக்கிறோம். யூ ஹாவ் வெரி பிக் பேக்ரவுண்ட். ஜஸ்ட் பிகாஸ் யூ கம் டு கிரைஸ்ட் யூ ஹாவ் வெரி பிக் பேக்ரவுண்ட். ஓகே. சோ இந்த கல்லறை பற்றி ஒரு காரியம் நான் ரீசெண்டா பைபிள் ஒன்று படிச்சேன், நோட் பண்ணேன். ரொம்ப நாள் நோட் பண்ணது இல்லை. சவுல் ராஜாவாகிறான். சரியா, சவுல் ராஜாவாகும் போல அவன் கழுதையை தேடி போனவன். அங்க சாமுவேல் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான், ஆண்டவரே யார ராஜாவா காட்டுறீங்கன்னு. அப்ப கரெக்டா சாமுவேல் வர்றதுக்கு, சவுல் வரதுக்கு ஒரு நாள் முன்னாடி கர்த்தர் சாமுவேல் சொல்றாரு, நாளை இந்நேரம் ஒருவனை நான் அனுப்புவேன், அவன் அவனை இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, அவன் தலையில எண்ணெயை வார்த்து அவனை அபிஷேகம் பண்ணு, அவன் தான் என்னுடைய ஜனங்களை ஆளும்படி நான் தெரிந்து கொண்டு சொல்றாரு. அதே மாதிரி அடுத்த நாள் கழுதியை தேடி வர்றான். வந்தோடனே ஆண்டவர் சொல்லிட்டார், நான் சொன்னேன் இல்லாத இவன் தான் அப்படின்ட்டாரு. உடனே சாமுவேல் அவனை கூப்பிட்டு, நீ என் கூட சாப்பிடுலாம் சொல்றாரு. எல்லாம் முடிச்சுனே அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு முதல் விஷயமா சாமுவேல் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டு சொல்றாரு, உனக்கு சில காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா, நீ போய் இங்க இருந்து கடந்து பென்யமீன் நாட்டை என்டர் பண்ணோடனே ஒரு மனுஷன் உனக்கு எதிர்படுவான் உனக்கு நல்ல செய்தி சொல்லுவான். அவன் என்ன சொல்லுவான்னா, கழுதையெல்லாம் அகப்பட்டது, உங்க அப்பா கழுதைக்கான கவலை விட்டுட்டு உங்களை தேடிட்டு இருக்காரு, நீயும் வேலைக்காரனும் போனீங்களே என்ன ஆச்சுன்னு தெரியல தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமுவேல் சொல்லும்போது he adds one detail. அதான் நான் படிச்சது நோட் பண்ணல, ரீசெண்டா தான் நோட் பண்ணேன். அவன் சொல்றான், ராகேலின் கல்லறை அண்டை அப்படின்ற இந்த என்னன்னா விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்ரோன்ல தான் எல்லாருடைய கல்லறையும் இருக்குது, ராகேல் மட்டும் அங்க இல்ல. ராகேல் ஏன்னா she died when பெஞ்சமின் was born. பிறக்கும் போதே இறந்து போயிடுறா. இறந்து போறதுனால அவளை ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவளை பெத்லஹேம் கிட்டக்க எப்ராத்தாக்கு வர்றதுக்கு, பெத்லஹேம் ஆகிய எப்ராத்தாக்கு வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிள்ளை பிறகுது, அங்க அடக்கம் பண்ணிடுறாங்க. சோ ஷீ இஸ் நாட் பரீட் இன் மக்பேலா, இந்த இடத்துல இல்ல, முதல் சொன்ன இடத்துல இல்ல. சோ ஷீ இஸ் பரீட் இன் another place. சோ இப்ப என்னன்னா, ராகேலின் கல்லறை ஏன் மென்ஷன் ஆகும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒய் த மென்ஷன் ஆஃப் ரேச்சல்ஸ் tomb there? ராகேலின் கல்லறை எதுக்கு மென்ஷன் பண்ணணும்? எதுக்கு மென்ஷன் பண்ணணும்னா, ராகேல் யோசேப்பு கூட ரொம்ப நாள் இருந்தா, யோசேப்பு பிறக்கும் போதே ராகேல் யோசேப்புன்னு ஏன் பேர் வச்சாருன்னா, கர்த்தர் என் சிறுமை பார்த்து என்னை நினைத்தருளினார்னு. அதோட இன்னொன்னு சொன்னா, இன்னும் ஒரு குமாரனை தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். சோ பென்யமீன் ஒரு விசுவாசத்தின் மகன். அவன் யோசேப்பு பிறக்கும் போதே இன்னொரு மகன் எனக்கு வருவான்னு விசுவாசத்தில் அவள் அறிக்கையிட்டு பிறந்தவன் தான் பென்யமீன். ஏன்னா அவளுக்கு ஒரு குழந்தையே ரொம்ப கஷ்டம், ரொம்ப நாளா அவளுக்கு குழந்தை இல்ல. சோ கஷ்டப்பட்டு she had a child, ரொம்ப நாள் பேபி இல்ல. சோ Joseph was born, but she said no, God will give me one more son, இன்னொரு குமாரனை எனக்கு தருவார்னு பிறந்தவன் தான் பெஞ்சமின். ஆனால் அந்த பெஞ்சமின் பிறக்கும் போது பாத்தீங்கன்னா, அவளை பார்த்து வளர்க்கறதுக்கு அவ இல்ல, she died. ஓகே. ஆனால் இந்த இடத்துல கர்த்தருடைய உண்மையை நான் எப்படி பார்க்கிறேன்னா, கர்த்தர் ஒரு இடத்துல நீங்க can imagine God telling Rachel, look உன் பையனை நீ வளர்க்க முடியல, நீ பார்க்க முடியல,
பட் அந்த சந்ததியிலிருந்து நான் ராஜாவை எழுப்பியிருக்கிறேன். அதுதான் ரேச்சல்ஸ் கிரேவ். ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய உண்மை. நீ அந்த பிள்ளைய பார்க்கவே இல்லப்பா, உன்னால பார்க்க முடியல, நீ இறந்துட்ட. ஆனா பாரு, நான் அந்த சந்ததியிலே அந்த சந்ததியிலே எந்த பெஞ்சமின் நீ பார்க்க முடியாம இறந்து போனியா, அந்த சந்ததியிலே நான் ஒரு ராஜாவை எழுப்பியிருக்கிறேன். raised a king in the. So I believe that's why the mention of Rachel's grave. வேற எங்கேயோ பார்த்திருக்கலாம்ல, எத்தனையோ இடம் இருக்கு. சோ ரேச்சல் கிரேவ்னா அந்த கிரேவ்ல எதுவும் விசேஷம் இல்ல, ஆனா அங்கே கர்த்தருடைய உண்மை இருக்கிறது. சில பேர் சொல்லலாம் பெரிய வேத வல்லுநர்கள் சொல்லலாம். ஏன்னா இதை நான் யோசிக்கும் போது நினைச்சேன், இது சில பேர் கேட்பாங்க. ஏன்னா சில பேர் நம்ம என்ன சொல்றதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் கேட்பாங்க. நினைச்சேன், ஆனா என்னங்க பிரமாதம், பெஞ்சமின் ட்ரைப்ல சால் வந்தாலும் சால் தான் கவுந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் கர்த்தர் இன்னொரு சால் எழுப்பிட்டார்ல. இந்த சால் வந்து ஒண்ணுமில்லாம போனது வேற. சவுல் என்னப்பட்ட பவுல், அவனும் பென்னிமின் கோத்திரம் தான், தெரியுமா? சோ அதே ட்ரைப்ல தான் எழுப்பி இந்த பவுலோட பேரு அழியவே அழியாது. ஏன்னா இந்த பவுல் இல்லாமல் சுவிசேஷத்தின் விளக்கமே நமக்கு கிடையாது. புறஜாதிகள் நமக்கு ஒரு மிக ஃபேவரிட் அப்போஸ்தலன் பவுல் தான். பவுல் இல்லைன்னா நான் இந்த மீட்டிங்கே நடத்த மாட்டேன். உங்க கூட பேசுறது அர்த்தமே இல்லை. ஏன்னா பவுல் மூலமாக கர்த்தர் சுவிசேஷத்தின் மேன்மையை வெளிப்படுத்தினார். சோ அந்த சவுலும் எந்த சந்ததியில வந்தவன், இந்த சவுல் என்னப்பட்ட பவுல், அவன் எந்த சந்ததியில வந்தவன் என்று சொன்னால் அதே பெஞ்சமின் ட்ரைப்ல வந்தது. ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட் எக்ஸ்டெண்ட்ஸ் பியாண்ட் கிரேவ்ஸ், பியாண்ட் சென்ச்சுரிஸ். சோ அதுதான் விஷயம். கலர் அப்படின்றது denotes the faithfulness of God. ஓகே, ஏன்னா ஆண்டவர் அவங்கள வந்து இறந்தவங்களாவே பார்க்கல. ஏன் பார்க்கலன்னா உடன்படிக்கை இன்னும் இருக்கிறதே. சொல்றேன், நீங்க எந்தெந்த காரியங்களை குறித்து இப்ப ரேச்சல் நான் சொல்றேன் பாருங்களேன், ரேச்சல் didn't see Benjamin, she didn't see. அப்படி உங்களுக்கு வெறியமான காரியங்கள், உங்களுடையவைகள் உங்கள் கண்ட்ரோல்லே இல்ல அப்படின்ற காரியங்கள் மேல் கர்த்தருடைய உடன்படிக்கையின் தயவு இருக்கிறது. Faithfulness of God, the covenantal faithfulness of God is over things which you don't have any control about. Your hands cannot reach there, but it's dear to you. The covenantal faithfulness of God is above it. உடன்படிக்கையின் உண்மை அந்த காரியங்கள் மேல் இருக்கிறது. உங்களால் ரீச் பண்ண முடியாத காரியம், அது மேல கர்த்தருடைய உடன்படிக்கை உண்மை இருக்கிறது. அந்த காரியங்களை செய்வதற்காக கர்த்தர் தம்முடைய கிரியை செய்வார், தம்முடைய வேலையை செய்வார். அதை உங்களுக்காக செய்து முடிக்க முடியும், உங்களுக்கு ஆதரவாக செய்வார். நாம் கிருபையில் வாழ்கிறோம் என்றால் இதுதான் கிருபை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்ட சிலாக்கியங்கள் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசாஸ் சொல்லுவான், இப்படிலாம் உனக்கு எங்க நடந்துச்சு? அவங்க நான் நடந்ததை பற்றி பேசவில்லை, என்ன நடக்க போகிறதோ அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நாம் தரிசித்து நடக்கலாம். ராங் டிரான்ஸ்லேஷன். தரிசித்துல நாம் பார்த்து பார்த்து நடக்காம என்ன நடக்குது, அதாவது நம்ம சூழ்நிலை எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சாதகமா இருக்கா, அப்ப நான் சந்தோஷமா இருப்போம், அப்ப நான் கர்த்தரை நம்புவோம். அப்படி இல்ல, பார்த்து பார்த்து நடக்கிறவங்க இல்ல, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். We don't walk by sight, but we walk by faith. We are not moved by what's happening around us. We are only moved by the covenantal hesed of God. தேவனுடைய உடன்படிக்கையின் உண்மை, அவருடைய கிருபை, இதை சார்ந்து வாழ்கிறவர்கள். வேற எதையும் சார்ந்து வாழ்கிறது, எதையுமே சார்ந்து வாழ்கிறது. ஏன்னா வேற எதை சார்ந்து வாழ்ந்தாலும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்க தோத்துருவாங்க. எதுவுமே எல்லாத்தையும் தப்பிச்சிட்டாங்கன்னா மரணம் அவர்களை காலி பண்ணிடும். கர்த்தருடைய கிருபை சார்ந்து கொள்ளுகிற நீதிமான்கள் அவர்கள் பூமியை என்றென்றைக்கும் சொந்தத்து பூமியில குடியிருப்பார்கள். அதான் வேதம் சொல்றது. துன்மார்க்கர் அறுப்புண்டு போவார்கள், அதை நீ காண்பாய். ஆனால் கர்த்தரை நீதிமான்களோ பூமியை சுதந்திரித்து கர்த்தரை சார்ந்து கொள்கிறவர்கள், கர்த்தரை நம்பிக்கொள்கிறவர்கள். அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் நம்புறேன் என்ன, கர்த்தருடைய கிருபை நம்புகிறவர்கள், கர்த்தருடைய கிருபை எதிர்பார்க்கிறவர்கள். Expect and depend on the favor of God every day. Okay, the favor of God. உடன்படிக்கை உண்மைனா the favor of God. It also talks about the favor of God. கர்த்தருடைய தயவை பற்றி பேசுகிறது. சரியா? சோ கர்த்தர் தாவீது சொல்றார், நீ போய் அந்த கல்லறை கிட்ட உட்காருப்பா, உட்காரு, என்னோட உண்மையை பார், என்னோட உண்மையை பார். இப்ப ஆபிரகாம் போ 24 அதிகாரம். ஆபிரகாமும் ஒரு சூழ்நிலை இருக்கிறான். என்ன சூழ்நிலைனா, see, faith sometimes creates almost impossible situations. Faith sometimes creates almost impossible situations. Faith creates almost impossible situations which are made possible only by God. அது விசுவாசம் சில நேரங்களில் ஏறக்குறைய இம்பாசிபிள் சிச்சுவேஷன் வருவாங்க. அப்படின்னா விசுவாசித்து இப்படி என்ன நடுத்தருக்கு கொண்டு மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் என்னடா நடுத்தருல முட்டுச்சந்து, நடுத்தருல முட்டுச்சந்தது, அதான் கரெக்ட். முட்டுச்சந்தா என்ன, இங்கிருந்து போகவே முடியாது.
ஏன்னா எல்லா பக்கமும் அடைச்சிருக்கு. அப்படி அந்த மாதிரி விசுவாசம் கொண்டு போயிருங்க எல்லாரும். எகிப்துல இருந்து விசுவாசம் அவங்க வெளியே கொண்டு வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. ஆனா எகிப்து விசுவாசம் எங்க கொண்டு போய் விட்டுச்சு? செங்கடல்ல போய் விட்டுச்சு. இங்கிட்டும் போக முடியாது, அங்கிட்டும் போக முடியாது. பின்னாடி சத்துரு வரான், முன்னாடி கடல் இருக்கு. லாக்டு, கம்ப்ளீட்லி லாக்டு. ஆனால் அதே விசுவாசத்தினாலே அவர்கள் செங்கடலை வெட்டாந்தரை நடக்கிறது போல நடந்து போனார்கள். அதே விசுவாசம் செய்தது. சோ விசுவாசம் உங்களை என்ன பண்ணிட்டே இருக்கும்னா, எப்பயுமே கர்த்தரையுடைய கிருபையை மட்டுமே சார்ந்து வாழ்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். நமக்கு சில நேரம் புடிக்க மாட்டேங்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், அது என்னங்க கிருபை சார்ந்துலாம் வாழ்ந்துட்டு, அப்படின்னா என்னன்னா, நமக்கு வந்து கண்ட்ரோல் வேணும். என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டே இருக்கும். கர்த்தரை நம்பிலாம் என்னங்க போறது? கர்த்தருடைய கிருபையை நம்பி போறதெல்லாம் எப்படிங்க? ஒர்க் அவுட் ஆகலாம் என்ன? அது என்னன்னா, ஃபெய்த் வில் அகைன் அகைன் டேக் யூ டூ பிளேஸஸ் வேர் யூ வில் ஆல்வேஸ் ஃபீல் வாட் இஃப் இட் டசன்ட் வொர்க் அவுட்? மேன் இஃப் இட் டசன்ட் வொர்க் அவுட் ஐ அம் ஸ்க்ரூட். அந்த மாரி சிச்சுவேஷன் கொண்டு போயிட்டு இருக்குன்றேன். ரியல் ஃபெய்த். இதுக்கு பயந்து பயந்து நெறைய பேர் விசுவாசத்துக்குள்ளயே போறதில்ல. நம்ம அப்படியே உட்கார்ந்திருப்போம். அப்படி உட்கார்ந்திருக்க முடியாதுங்க. அது ஆபத்துங்க. அது ஆபத்து. நீங்க குதிச்சு தான் ஆகணும். விசுவாசத்துல போய் தான் ஆகணும். யூ கேனாட் சிட் தேர். யூ கேனாட் சிட் இன் த பிளேஸ் வேர் எனக்கு விசுவாசம்லாம் வேணாங்க. நான் ஏதோ என் கணக்குலயே வாழ்றேன்னு வாழ்ந்தீங்கன்னா முடியாது. யூ கேனாட் பொசஸ் த ப்ராமிஸ்ட் லேண்ட். தேர் இஸ் டேஞ்சர் இன் தேர். சோ ஆபிரகாம் இப்ப என்ன சிச்சுவேஷன் இருக்கான்னா, இல்ல அவன் விசுவாசமே உருவாக்கிய சிச்சுவேஷன். என்ன சிச்சுவேஷன்? அவனுக்கு என்னன்னா, பையனுக்கு பொண்ணு பார்க்கணுமா? ஆனா இந்த ஊர்ல பார்க்க கூடாது. எந்த ஊர்ல? அவன் இருக்கிற கானான்ல பார்க்க கூடாது. எங்க போய் பார்க்கணுமா? அவங்க மூதாதையர் இருக்கிற மெசொப்பொத்தேமியாவுக்கு போகணுமா? ஆரான் அந்த பக்கம். யூப்ரட்டிஸை கடந்து போகணுமா? போயி அங்க போயி அங்க போய் தான் பொண்ணு எடுக்கணும். ஆனா ஆபிரகாமால போக முடியுமா? போக முடியாது. ஆபிரகாமுக்கு வயசாயிருச்சு, ரொம்ப வயசாயிருச்சு. இப்ப டிராவல் பண்ற இடத்துல ஆபிரகாம் இல்ல. ஆபிரகாம் வந்து இப்ப வீட்டுல தான் இருக்காரு. அவரால டிராவல் பண்ண முடியாது. சோ அவரால அவ்வளவு தூரம் போக முடியாது. ஆனா அப்படி பொண்ணு தான் வேணும் அப்படின்றார். அதான் சொல்றேன் விசுவாசம் இப்படி சில நேரம் கொண்டு போயிரும். இத பார்த்து பயப்படக்கூடாது. ஒரு சிச்சுவேஷன் பார்த்து. சரியா? இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல தான் கர்த்தருடைய கிருபை அதிகம் அதிகமாய் தியானிக்க வேண்டும். அது குறிப்பா இந்த முற்பிதாக்கள் வாழ்க்கையில செய்ததை தியானிக்க வேண்டும். சோ இப்படிப்பட்ட இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு, இவன் சொல்றான் கண்டிப்பா எனக்கு எங்க இருந்தா பொண்ணு வரணும்? அங்க இருந்தா பொண்ணு வரணும். அங்க இருந்தா நீ கூட்டு வரணும். வேலைக்காரன் கேட்கறான், ஐயா ஒருவேளை பொண்ணு கூட்டிட்டு வரலன்னா, இங்க ஒரு சாரி பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லுச்சுன்னா, இல்ல பொண்ணு கிடைக்கலன்னா இங்க இருந்து யாரா பாத்துக்கலாமா? இல்ல, இல்ல. இன்னொன்னு சொல்றான். அடுத்த கண்டிஷன பாருங்க. வேலைக்காரன் கொஞ்சம் பிராக்டிகலா கொஸ்டின் கேட்கறான். அவன் சொல்றான், இல்ல எஜமான் ஒரு டவுட் எனக்கு. ஒருவேளை இந்த பொண்ணு அந்த ஊர்ல தான் பொண்ணு பார்ப்போம். ஓகே தான். அந்த பொண்ணு நான் வரமாட்டேன் அப்படின்னா, இல்ல இவர் தான் அங்க வரணும்னா, இவர கூட்டிட்டு போலாமா? உங்க பையன கூட்டிட்டு போலாமான்னா, அதுவும் முடியாது. கண்டிஷன்ஸ் பாருங்க எவ்வளவு ஸ்டீப்பா போடுறாங்க. முதல்ல சொல்றான் அந்த ஊர்ல தான் பொண்ணு வேணும். ஆனா அதே நேரத்துல என் பையனை இங்க இருந்து என்ன பண்ணிடக்கூடாது? கூட்டு போயிடக்கூடாது. என் பையனும் இங்க தான் இருக்கணும். ஆனா பொண்ணு அங்க இருந்து இங்க வரணும். எப்படி சார் வரும்? யாரு சார் குடுப்பா? அ? அவன் கேட்கிறான். அவன் அதனால கேட்கிறான். ஐயா அவன் வந்து எக்ஸ்ட்ரீம் கொஸ்டின்லாம் கேட்கிறான். கடைசியில சொல்லிட்டான். ஆபிரகாம் சொல்லிட்டான், "எப்பா ஒருவேளை அந்த பொண்ணு வரலன்னா அது விட்டுரு. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா நீ போய் கேட்க வேண்டியது உன்னுடைய வேலை." விசுவாசம் சில நேரம் ஈவன் கிருபை கூட நம்மள எப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய வைக்குதுன்னா, மேக்ஸ் அஸ் ஆஸ்க் திங்ஸ் ஃபார் விச் நோ குட் பி அன் ஆன்சர். சோ நோனா ஐயோ டிசப்பாயிண்ட் ஆயிருமே. அப்படிப்பட்ட காரியங்களின் ஊடாக தான் இந்த பாதை செல்லுகிறது. விசுவாசத்தின் பாதை. சோ இப்படி ஒரு பயங்கர ஸ்டீப் கண்டிஷன்ஸ் உருவாக்கிட்டான். இப்படிதான் வேணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். So I'm telling you, never go into any deals where there is too much compromise on the blessing of God. தேவ ஆசீர்வாதங்கள ஃபார்கோ பண்ணி, இல்ல விட்டுட்டு, உங்களையே குறைத்துக் கொண்டு இருக்கிற டீல்ஸ்க்குலாம் போகாதீங்க. ஆல்வேஸ் ஸ்டாண்ட் ஃபர்ம் ஆன் த ப்ராமிசஸ் ஆஃப் காட். சிலர ஆண்டவர் உங்களை நடத்துவார், சில கடைக்கு போகும்படி. அது ஓகே. ஆ ஆனா, எப்பயுமே இந்த மாரி லோவர் இதுக்கு போறதுக்கு நீங்க யோசிக்காதீங்க. சரி. சோ கர்த்தர் இங்க என்ன செய்றாருன்னா, ஆபிரகாம் சொல்றான். ஒரே ஒரு வார்த்தை சொல்றான். கண்டிஷன்ல ஸ்டீப் ஆக்கிட்டான். ஸ்டீப் ஆக்கிட்டு கிருபையின் வெளிப்பாடு இங்க வருது பாருங்க. அவன் சொல்றான், நான் சேவிக்கிற தேவன். என்னை வந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வந்த தேவன். என்னை என் தகப்பன் வீட்டில இருந்து கொண்டு வந்த தேவன். அவர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். The Lord who brought me from my father's house, this place, the Lord will send his angel before me. கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். இதுதான் எபிரோன்ல இருக்கு. உடன்படிக்கையில் இருக்கு. என்ன இருக்குன்னா,
இதுக்குதான் கர்த்தர் சொன்னாரு, இது தாவீத போய் அங்க இருந்தாரு. தாவீது உன் கண்டிஷன் ரொம்ப ஸ்டீப்பா இருக்கு. ஏன்னா வந்து அதாவது என்னன்னா லைஃப் இட் செல்ஃப் இஸ் டிமாண்டிங் லைக் தட். தாவீது வந்து இப்ப ராஜா ஆகணும். யார் ராஜா ஆக்குவா? இவனே உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கான். தரிசனமே ஆல்மோஸ்ட் செத்து போச்சு மாரி இருக்கான். அவன் என்ன கேட்டான்? தாவீது ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே யூதாவில் போய் நான் ஆளுகை செய்யலாமான்னு அவன் கேட்கல. அதெல்லாம் அவனுக்கு இல்ல. அவன் எந்த லெவலுக்கு வந்துட்டான்னா, ஆண்டவரே யூதால போய் குடியிருக்கலாமான்னு கேட்கிறான். அப்போ வந்து அவன ஆளுகைக்குள்ள கொண்டு வரதுன்றது ஒரு ஸ்டீப் திங். ஏன்னா அப்ப யாரும் ரெடியா இல்ல. எத்தன பேருக்கு தெரியாது. சவுலுக்கு அப்புறம் தாவீது டைரக்ட்டா ராஜா ஆகல. தெரியுமா உங்களுக்கு? இஸ்ரவேல் மேல அப்னேர்ன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து யாருன்னா, சவுலோட படை தளபதி. அவன் எப்படிப்பட்ட ஆள்னா, யுத்தத்துல சவுல் செத்துட்டான். சவுலோட 3 பசங்க செத்துட்டாங்க. அப்னேர் மட்டும் சாகல. ஏன்னா அவன் பலத்த பராக்கிரமசாலியாம். ரொம்ப ஸ்ட்ராங் மேன் அவன். அவன் சாகவே இல்ல. அவன் நல்லா இருந்தான். அவன் என்ன பண்ணான்னா, சவுலுடைய குமாரன் இஸ்விபோசேத்துன்னு ஒருத்தன் இருந்தான். அவன கொண்டு போயி ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டான். இஸ்விபோசேத் அவன் பேர் சரியா தெரியல எனக்கு. அது மட்டும் பார்க்கணும் நான் பார்த்து சொல்றேன். சவுலோட மகன். அவன் வந்து ஒரு மகன் இருந்தான். அவன வந்து ராஜாவாக்கிட்டான். சரியா? அவன் கொஞ்ச நாள் ராஜாவா இருந்தான். 2 வருஷமோ, 3 வருஷமோ அவன் ராஜாவா இருந்தான். ஓகேயா? சோ இட் வாஸ் நாட் ஈசி. டைரக்ட்டா நடக்கல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, "உனக்கு எனக்கு தெரியும். நான் சொன்னது இன்னும் உனக்கு நடக்கல. நீ இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்க. ஓகே. நவ் லிவ் இன் ஹெப்ரோன். ஹெப்ரோன்ல போய் குடியிரு. நான் பார்த்துக்கிறேன். எபிரோன்ல குடியிரு. நான் உனக்கு சில காரியங்கள் போதிக்கிறேன்." எதை போதிக்கிறேன்? கர்த்தருடைய உண்மையை போதிக்கிறேன். எப்படி போதிப்பேன்? நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன். I will send my angels before you. I will send my angels before you. சோ இதனால பாருங்க, நாம் ஒரு எப்ரோன்லே கர்த்தர் எப்ரோனுக்கு நம்மை அழைக்கிறார். என்னன்னா, the faithfulness of God when you are very weak. ஆபிரகாமாலே போ முடியல. ஆபிரகாம் நேர்ல போயிருந்தா இந்த எந்த பெரிய ரொம்ப குழப்பம் இல்லங்க. அவன் ஈஸியா போய் கன்வின்ஸ் பண்ண முடியும். ஏன்னா, தன் சொந்தக்காரங்க ஆபிரகாமுக்கு தெரியும். போய் பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். "ஓ! ஆபிரகாம் நல்லா இருக்கீங்களா? இன்னும் உங்களுக்கு பொண்ணு வேணுமா?" ஆனா அவனால முடியல. யூ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம்? அவனால முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் சொல்லுகிறார், "நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். I will send my angel before." கர்த்தர் சொல்லல, ஆபிரகாம் சொல்றார். கர்த்தர் அனுப்புவார். சி எப்ரோன் எந்த இடம் என்றால், நம்முடைய முற்பிதாக்கள் கர்த்தரின் உண்மையை ருசித்து அனுபவித்த இடம். அதே மாரி நடந்துச்சா இல்லையா? ஏஞ்சல்ஸ் போனாங்களா இல்லையாங்க? அங்க போறான், ஆபிரகாம் போறான். சரி, அந்த வேலைக்காரன் போறான். போய் அவன் ஒரு ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்னா, "ஆண்டவரே, நீர் என் எஜமானுக்கு நியமித்த பெண் யாரோ? அவள் வரணும். அவள எப்படி நான் கண்டுபிடிப்பேன்னா, அவ சொல்லணும், உனக்கும் தண்ணி குடுப்பேன், ஒட்டவங்களுக்கும் தண்ணி." அவனுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. தண்ணி குடுப்பேன் போல தண்ணி காட்டிச்சுன்னா என்ன பண்ணணும்? இல்ல, இல்ல. தண்ணி குடுப்பேன். உனக்கும் குடுப்பேன், ஒட்டவங்களுக்கும் குடுப்பேன். அப்படின்னு அவன் ஜெபம் பண்றான். இப்படி ஒரு பொண்ணு வரணும். அப்படின்னா கர்த்தாவே, நீர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினீர் என்று நான் நம்புவேன். நான் அறிந்திருப்பேன். அதே மாரி ஆண்டவர் வந்து அவன் சொல்றான், அந்த அழகா சொல்றான், "கர்த்தர் என்னை நேர்வழியாய் என்னுடைய எஜமானுடைய வீட்டுக்கு, எஜமானுடைய சகோதரன் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு வந்தார்." நேர்வழின்னா ஏன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டே முடிஞ்சிருச்சு. இங்க நோ இன்டர்வியூ. ஒரு 100 பேர் வந்தாங்க. அதுல என்ன பண்ணான்னு தெரியல. அப்படிலாம் கிடையாது. ஒரே கேண்டிடேட் தான். நேரா வந்துச்சு, பேசினா, டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சுச்சு. வேலை அதோட முடிஞ்சுச்சு. கர்த்தருடைய உண்மை. கர்த்தருடைய உண்மை. சீ நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். இந்த ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு வாழ்க்கைய நீங்க நம்ம தியானிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் உங்கள் வாழ்க்கையின் எல்லா விதமான சவால்களுக்குமான சூழ்நிலைகளை சிமிலர் சிட்யூவேஷன்ஸ் யூ வில் சீ. ஓகே. எப்படி கர்த்தர் அவர்களை சந்தித்தார்? எப்படி அவர்கள் தேவைகளை சந்தித்தார்? எப்படி அவர்களுக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட உதவிகளை செய்தார்? மனுஷர்களை நெருக்கும்போது, சூழ்நிலைகள் எதிரா இருக்கும்போது, சில டிராப்ஸ்ல அவங்க மாட்டிக்கொண்ட போது எப்படி கர்த்தர் விடுவித்தார்? எப்படி கூட இருந்தார்? லாபான் யாக்கோபு சொல்றான், அ லாபான் வந்து அவன கொடுமைப்படுத்தினத பத்தி தன்னுடைய மனைவிகள் 2 பேர்ட்ட சொல்றான். சொல்றான், கர்த்தர் மட்டும் என் கூட இல்லன்னா, உங்க அப்பா என்னைய வெறும் பையனா அனுப்பியிருப்பாரு. வெறுமையா அனுப்பியிருப்பாரு. ஒண்ணுமே குடுத்திருக்க மாட்டாரு. சொல்றான், வெறும் கையுமாய், கோலும் கையுமாய் யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுதோ இவ்விரு பரிவாரங்களையும் உடையவன்." அதெல்லாம் எப்படி அவனுக்கு வந்தது? உடன்படிக்கையின் கிருபை. உடன்படிக்கையின் கிருபை நிமித்தமாய் வந்தது. சோ எபிரோன்ல போறோம் அப்படின்னா, இதையெல்லாம் நாம் தியானிக்கிறோம். அது அப்படிதான் நம்ம இன்னைக்கு எப்படி எபிரோன் போறது? இஸ்ரேல்ல இருக்க எபிரோனுக்கு போறீங்களா? எனக்கு வாங்க என்ன நடக்குதோ தெரியாது. குண்டு போடுறான், இல்ல எவன் கண்ட்ரோல்ல இருக்குன்னு தெரியாது. ஆனா இந்த எபிரோனுக்கு நம்ம முடியும். எந்த எபிரோனு? வேதத்திலே இருக்கிற கர்த்தருடைய உண்மை என்கிற எபிரோன். அதற்கு போம்போது கர்த்தருடைய கிரியைகளை நாம் அனுபவிக்க போகிறோம். இங்க இருக்கிற சில பேருக்கு ரோடு ரொம்ப ஸ்டீப்பா இருக்கலாம். ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர். எப்போ முடிவு வரும்னே தெரியல. அந்த அளவுக்கு இருக்கு. ரொம்ப ஏத்தமா இருக்கு. என்னால பேலன்ஸ் பண்ண முடியல. ரொம்ப நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லலாம். கர்த்தர் சொல்றார், இந்த நாளிலே ஆபிரகாம் சொன்னது போல, நான் சேவிக்கும் தேவன் தம்முடைய தூதனை முன்பாக அனுப்புவார் என்று சொல்லப்பட்டது போல, கர்த்தர் தம்முடைய தூதர்களை முன்பாக அனுப்புகிறார்.
இந்த வாரத்துல அனுபவிப்பீங்க. இந்த வாரத்துல அனுபவிப்பீங்க. கர்த்தர் தம்முடைய தூதர்களை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறார். குறிப்பா உங்களால ரீச் பண்ண முடியாத இடங்களிலே. நீங்க எங்கெல்லாம் சொல்றீங்களோ, என் கை ரொம்ப ஷார்ட்டா இருக்குங்க, எனக்கு முடியலன்றீங்களோ, கர்த்தர் சொல்றார், மை ஆர்ம்ஸ் நாட் ஷார்ட்டன்ட். என்னுடைய கை குறுகி போகவில்லை. என்னுடைய தேவ தூதர்கள் ரட்சிப்பை சுதந்தரிக்க போர்கள் நிமித்தம் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாகிய தேவ தூதர்கள் உங்களுக்காக கிரியை செய்வார்கள். உங்களுக்காக கிரியை செய்வார்கள். ஆபிரகாமுக்கு அன்னை கர்த்தர் வெளிப்படுத்தின உண்மை. அது எப்படி தாவீது வாழ்க்கையிலே ஒரு பலத்தை அவனுக்கு கொடுத்து, அவன் அங்க எபிரோன்ல இருக்கும்போது அவனை ராஜாக உயர்த்தினதும், சமஸ்த இஸ்ரவேல் மேலும். அது அவன் தேடி போனாங்க யாரையும், இஸ்ரவேலர் எல்லாரும் தேடி வந்தாங்களாம். எல்லாரும் வந்தாங்களாம். தடையா இருந்தவங்க எல்லாம் கர்த்தர் அவராவே ரிமூவ் பண்ணிட்டாரு. இவனுக்கும் அவனுக்கும் சண்டையில ஒருத்தனையும் அடிச்சுக்கிட்டு பல பேர் காலியாயிட்டான். எல்லாரும் போயிட்டான், வெளியே போயிட்டான். வெளியே போய் கர்த்தர் கிரேட் ஃபேவர் அவனுக்கு வந்து அடையும்படி ஹெப்ரோன்ல செய்தார். அதே போல உங்களுக்கும் ஹெப்ரோனின் ஆசீர்வாதங்கள் உங்களுடையதாகும். ஒருவேளை ஆதி ஆகமத்துல உங்களுடைய கண்டிஷன்ஸ் வரலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எனக்கு எனக்கு இருக்க மாதிரிலாம் இல்லையேங்க, இதெல்லாம் வேற மாதிரி பிரச்சனையா இருக்கு, என் பிரச்சனை வேற மாதிரி இருக்கு அப்படின்னா, தீர்க்க தரிசனங்களுக்கு போங்க, ஏசாயாவுக்கு போங்க. ஏசாயாவும் ஆபிரகாமின் சந்ததிக்கு என்று கொடுக்கப்பட்டதுதான். படிங்க. அது உங்களுடையதுதான். அத படிச்சு பாருங்க. அதுல இல்லாதே இருக்காது. ஏதாவது ஒண்ணு மாட்டும். உங்களுக்கு ஏற்ற சூழ்நிலைகள் இருக்கும். உங்களுக்கு ஏற்ற சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு எதை தேடி எந்த பிரச்சனையில நீங்க இருக்கிறீர்களோ, எதுக்காக இது பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதற்கேற்ற தயவுள்ள வார்த்தைகள், கிருபையின் வசனங்களை நீங்க கண்டுபிடிப்பீங்க. அந்த வார்த்தைகள் மூலமா கர்த்தர் உங்களோடு பேசுவார். பேசும்போது நிச்சயமாய் நீங்களும் அதே எபிரோனின் தயவை, எபிரோனின் கிருபையை நீங்கள் நிச்சயமா அனுபவிப்பீர்கள். சரியா? நாம் கர்த்தருடைய பந்திக்கு போகலாம். நான் எபிரோன்ல பிதாக்களுடைய கல்லறைகள் இருக்கு அப்படின்னு சொன்னேன். புதிய உடன்படிக்கையிலே நமக்கு இன்னொரு ஒரு காரியம் இருக்கு தியானிக்கிறதுக்கு. அது வந்து ஒரு கல்லறை இல்ல, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. அவருடைய உண்மைக்கு வெளிப்பாடாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. உடன்படிக்கை ஆண்டவர் பண்ணும்போது அவர் எப்படி சொல்றாருன்னா, அது சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா. நானே சொல்லியிருக்கேன் ஒரு 2 டைம்ஸ். நிறைய ஸ்காலர் சொல்லுவாங்க. அந்த நாட்கள் உடன்படிக்கை எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு அனிமலை வெட்டி அத 2 பக்கமும் போட்டுட்டு நடுவுல அதோட ரத்தம் இருக்குல்ல, அதுல 2 பேரும் நடந்து போவாங்க. நடந்து போய் தான் ஒரு 2 பேரும் அந்த உடன்படிக்கை பண்ணுவாங்க. பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை நான் உடன்படிக்கையை கீப் அப் பண்ணேன்னா, இந்த மிருகத்துக்கு என்ன நடந்ததோ அதே தான் எனக்கு நடக்கும் அப்படின்றத பண்றாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்காக இந்த மிருகத்துக்கு ஆன மாரி கூட எனக்கு ஆற அளவுக்கு கூட நான் போவேன். அதே மாரி தான் பாருங்க, நாம் ஆண்டவராகிய இயேசு விசுவாசித்தோம். ஓகே. நாம் அவர் மேல நம்புவோம் அப்படின்னு சொல்லி, நம்மை இந்த உடன்படிக்கைக்குள் கொண்டு வருவதற்காக அவர் மரத்திலே தூக்கி கொலை செய்யப்பட்டார். அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். நமக்காக. ஏனென்றால் எனக்கு இந்த கலாத்தியர் 3:14 புடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3:13 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியபடி கிறிஸ்து நமக்காய் சவமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். எதற்கென்றால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதியார் மேல் வரும்படி என்று அது யூதருக்கும் வருகிறது விசுவாசிக்கிறவர்களுக்கு. ஆனா அந்த ஹைலைட் பண்ணி எழுதியிருக்காரு பாருங்க, புறஜாதிகளுக்கு என்று. சோ ஒரு விதத்துல நானு அந்த வசனத்தை மட்டும் வச்சு பைபிள் நான் பார்க்கிறேன்னு வைங்களேன், இது பெர்ஃபெக்ட் தியாலஜின்னு சொல்ல முடியாது. ஆனா இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஜீசஸ் மெயின்லி டைட் வாஸ் டு என்ஷூர் த ஜென்டைல்ஸ் கம் இன்டு தி காஸ்பல். அப்பனா உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை எனக்கு கொண்டு வந்து சேர்க்கும்படி இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். எனக்கு புறஜாதியாக எனக்கு, நான் யூதன் கிடையாது. பை பர்த் நான் ஜூ கிடையாதுங்க. ஆனா நான் பை பர்த் ஆபிரகாமின் சந்ததி கிடையாது. ஆனா எனக்காக ஆபிரகாம் சந்ததியா இராத எனக்கு ஆபிரகாமின் சந்ததியை மாற்றும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அப்ப நான் சிலுவையை பார்க்கும்போது எனக்கு அது ஒரு ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு கல்லறை மாதிரி தான் எனக்கு தெரியுது. அது கர்த்தருடைய உண்மை நான் பார்க்கிறேன். அப்ப நான் சிலுவையை தியானிக்க கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் சொன்னதை செய்வார். அவர் பாதியிலே கைவிடுகிறவர் அல்ல. அவர் என்ன நட்டாத்துல விடுறவர் அல்ல. அவர் ஆரம்பித்ததை அவரே முடிப்பார். கர்த்தர் துவங்கின எல்லா நன்மைகளையும் பிசாசு என்னதான் தடுக்க நினைச்சாலும் அவர் அதை மேன்மையாய் முடித்து காட்டுவார். அதை கம்ப்ளீட் பண்ணி காட்டுவார் என்று நான் அவரே முழுமையாய் நம்புகிறேன். முழுமையாய் நம்புகிறேன். வானங்களின் வழியா ஏறி போன பிரதான ஆசாரியை நமக்கு இருக்கிறார். ஆகவே நம்ம தைரியமா நிக்கலாம். தைரியமா நிக்கலாம். அவர் நமக்காக நிச்சயம் வெளிப்படுவார். நமக்காக கிரியை செய்வார். நமக்காக நிச்சயம் கிரியை செய்வார். அது மட்டும் இல்ல, எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம்.
தமக்காய் காத்துக் இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாக. For he shall appear a second time apart from sin to give salvation to those who wait for him. சரியா? இந்த வாரத்துல தேவ தயவை தியானியுங்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வாழ்க்கையிலிருந்து, சிலுவையிலிருந்து தியானியுங்கள். படிங்க, திரும்ப திரும்ப படிங்க எடுத்து. ஒரு பக்கம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு படிங்க, அப்புறம் ஏசாயா 53 படிங்க, திரும்ப திரும்ப படிங்க, ஜெபிங்க. ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்க. இந்த மூலமா எப்படி இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்தது, அதெல்லாம் எனக்கு சொந்தம், இந்த சிலுவையினாலே, என்னுடைய மரணத்தினால என்பதை எனக்கு காட்டுங்க. கேளுங்க. கர்த்தருடைய பந்திக்குள்ளாம் எடுத்து செல்வதற்காக ஜெபித்துட்டு செல்லலாம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் உடைய சரீரத்துக்காக, ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக பிற்கப்பட்டபடிய சரீரத்துக்காக நன்றி. எங்களுக்காக சிந்தப்பட்டபடிய ரத்தத்துக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வாதமாக்குகிற ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையில கொண்டு வருகிற ஆண்டவரே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நீ காட்டின உண்மையை எங்கள் வாழ்க்கையிலும் அனுபவிக்க உதவி செய்கிற உங்களுடைய சரீரத்துக்காக, ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதில் நாங்கள் பங்கு பெறும் போது இந்த உடன்படிக்கை இன்னும் ருசிக்க, அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் இந்த பதிலே பங்கு பெறலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவர். தேங்க்யூ லார்ட். ஆண்டவர், ஒரு விஷயோட உண்மை இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். தேவ தூதர்களின் ஊழியம் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உண்டாக கஷ்டம். இப்ப லைவ்ல பார்த்துட்டு இருக்கவங்க, ஜூம்ல இருக்கிறவங்க மற்றும் அந்த பின்பாக இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். அவருடைய சூழ்நிலைகளிலே உண்மை வெளிப்படுவதாக, கிருபை வெளிப்படுவதாக, தேவ தூதரின் ஊழியத்தை இந்த வாரம் அனுபவிப்பார்களா? தேங்க்யூ லார்ட். அனுபவிப்பார்களா? மாறாத காரியங்கள் மாறட்டும், அசையாத காரியங்கள் அசையட்டும். தேவையான கையெழுத்துக்கள் இயேசுவின் நாமத்திலே உண்டாகும்படியா நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேவையான அனுகிரகங்கள் உண்டாகட்டும். சரீரத்திலே பலன், சுகம் இயேசுவின் நாமத்திலே உண்டாக ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Thanks for joining. See you in the next meeting. Thank you.